எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பலிக்கு பலி, அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது இன்றைக்கி வந்து ஒரு அண்ணன் தம்பி ஆகட்டும், இல்லை அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், இல்லை குடும்பமாக இருந்தாலும் சரி, உறவு நண்பர்கள் எல்லாருமே எப்படின்னா ஒரு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது என்ன ஏது அதெல்லாம் பார்க்கறதில்ல, உடனே பழி வாங்கணும், இதுக்கு அவங்க தான் காரணம், நம்ம எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் நியூஸ் பேப்பரை பார்த்தாலே கொலை அப்படின்னா இந்த பழி வாங்கியது, பழி வாங்கினார் அப்படின்லாம் வரும். 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள கொண்டுட்டார், அப்புறம் இவரை கொண்டுட்டார், அப்புறம் இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஒரு எண்டு அப்படிங்கிறது இருக்காமல் போயிடும். சரிங்களா? நம்ம பழிக்கு பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே நம்ம பலியாக போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் ஒருத்தரை பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னாலே அதில் நம்மளும் பலியாக தான் போகிறோம். அவர் வந்து பலியாகிறாரோ இல்லையோ, நம்ம பலியாக போகிறது உறுதி. சரிங்களா? நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே வீணாக போயிடும். எவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக இருந்தாலும் பழிக்கு பழி அப்படின்னா அவங்க வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதுக்கப்புறம் வாழ்க்கை வரமாக இருக்காது, சாபமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரிங்களா? நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து வெளிநாட்டிலையும் சரி இங்கேயும் சரி ஜாதகம்லாம் கொடுப்பாங்க. ஐயா, எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. என்னன்னா அதில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சமயத்தில் ஒருத்தர் அவமானப்படுத்தியிருப்பார், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பழி தீர்க்கணும் அப்படிங்கிறதுல இருப்பார். சரிங்களா? எப்படியாவது அவங்கள வஞ்சகம் சூழ்ச்சி எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா இவங்க முன்னோர்கள் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது இப்போ அவங்கள பாதிக்கும். சரிங்களா? என்னைக்கோ பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ நம்மளை வந்து சூழ்நிலை வந்து ஒரு நல்ல கோடீஸ்வரனாக இருப்பான், நல்ல ஒரு பெரிய லெவலில் இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே படபடன்னு குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு நம்மகிட்ட அப்புறம் கொடுப்பாங்க. எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் சிக்கலை மாட்டினதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வழி இல்லை அப்படிங்கும்போது தான் நம்ம தேடி வருவாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒருத்தவங்களை சூழ்ச்சி பண்ணி எதாவது பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா பழிக்கு பழி பண்ணுறேன்னு சொல்லி எதையாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்போ அதை சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, மகாபாரதம் அப்படிங்கிற அந்த ஒரு கதையை நீங்கள் வந்து கொஞ்சம் கூர்த்துங்க வச்சா போதும். ரொம்ப அப்படி படிக்கலன்னா கூட ஓரளவுக்கு நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது அதில் நிறைய கேரக்டர்ஸ் இப்போ இருப்பாங்க. அதை நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பழிக்கு பழின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துரோணாச்சாரியார் ஒரு மாபெரும் வீரர். நம்ம அவரை எடுத்துக்கிட்டாலே போதும். அதே மாதிரி சகுனி இருக்கார். சரிங்களா? இவங்க எல்லாமே பழிக்கு பழி வாங்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஆட்கள். அப்போ சொல்லி தான் உருவாக்குனாங்க இவங்கள. சரிங்களா? இப்போ துரோணாச்சாரியாருங்கிறவர் ஆனால் வந்து பிறப்பில் அப்படி கிடையாது. ஒரு பெரிய, அதாவது ஒரு அரசனுக்கு தான் பிறந்தார். இருந்தாலும் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், அதாவது எப்படின்னா அந்த பிறந்ததுக்கு எந்த ஒரு சலுகையும் அவர் அனுபவிக்கலை. ஏன்னா அவங்க அம்மா வந்து வேற ஒரு குலப்பெண். சரிங்களா? அவர் ஒரு முனிவர், ஆக்சுவலாக அரசர் இல்லை, முனிவர் அவங்க அப்பா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த துரோணாச்சாரியார் பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா அவர் எந்த ஒரு சுகமும் அனுபவிக்காமல் தான் வளர்றார். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு முனிவர்கிட்ட இந்த வித்தைகள்லாம் கற்றுக்கிறார், போர் வித்தைகளை குழந்தையிலேருந்தே கற்றுக்கிட்டு வர்றார். சரிங்களா? பெரிய ஒரு வீரனாக வரார், மாபெரும் வீரனாக, யாராலையும் அசைக்க முடியாத ஒரு வீரனாக அவர் வந்து உருவெடுக்கிறாரு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா துருபதன் அப்படிங்கிற ஒரு மன்னன், துரோபதன்கிற ஒரு மன்னன் வந்து எனக்கு வந்து நான் ஒரு வில்லாளி ஆகணும், அதாவது அம்புலாம் விடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நான் ஒரு போர் வீரனாகணும் அப்படின்ட்டு வராங்க. அப்போ வந்து அந்த குரு என்ன பண்ணுறாரு, 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த எலும்புகள் அந்த இதெல்லாம் தசைகள்லாம் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யாது, அந்த வேகம் இருக்காது, அந்த வளைவு இருக்காது, வளைதெல்லாம் வளையணும், அந்த இதெல்லாம் இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக விடணும். அதனால் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிடறார். அப்போ அவர் கதறி அழுகும்போது தான் நம்ம துரோணாச்சாரியார் என்ன பண்ணுறாரு, துரோணர் வந்து நான் உனக்கு கற்று தரேன்னு சொல்லி அவர் வந்து பெரும் முயற்சி எடுத்து அவரை ஒரு சிறந்த போர் வீரனாக மாற்றி அவரை வழி அனுப்பி வைக்கிறார். சரிங்களா? அந்த மாதிரி வழி அனுப்பி வைக்கும்போது இப்போ தான் அந்த உணர்ச்சி வசப்பட்டு எந்த வாக்கும் நம்ம கொடுத்துடக்கூடாதுங்கிறது இதுதான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த போகிற மன்னர் வந்து துரோபத மன்னர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்காப்பா, நீ எனக்கு மிகச்சிறந்த நண்பன், நீ எப்போ வந்தாலும் சரி என்னை தேடி வரும்போது உனக்கு வந்து பாதி
ராஜ்யத்தை நான் கொடுத்துறேன், அதாவது நான் ஆள்ற நாட்டை பாதி உனக்கு கொடுக்குறேன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் இவருக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது. இப்போ அதை அப்படியே விட்டுட்டார், அவர் மறந்துட்டார். அந்த ஒரு ஒரு ராஜா தன்னுடைய நாட்டில் பாதி தரேன்னு சொன்னதே மறந்துட்டு அவர் பாட்டுக்க விட்டுட்டார். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவருக்கு வந்து ஒரு மகன் பிறக்கிறாரு. அவர் பேர் தான் அஸ்வத்தாமன். அவனும் ஒரு மிகப்பெரிய மாபெரும் வீரன், அஸ்வத்தாமன் அப்படின்னு ஒருத்தர். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையில் வாழ்கிறாங்க. இவர் இருக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு மக்களுக்கு சொல்லித்தர ஒரு ஆசானாக இருக்கார். இவரும் அதை விட ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமையில் தான் இந்த துரோணர் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வருது. அவங்க பையனை இவரை தண்டிக்கிற மாதிரி இது ஒரு சின்ன பொய்யால். அப்போ வந்து ஏன்னா ஒரு பெரும் பசும்பால் வந்து கூட ஒரு பசு மாடு கூட வாங்கி தராமல், ஏன்னா பசும்பால் நான் குடித்தேன்னு சொல்லிட்டார் யார், அவங்க நண்பர்கள்கிட்ட அஸ்வத்தாமன் சொல்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா துரோணரே வந்து அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தாரு. அப்போ வந்து அவர் வந்து மனசால் கஷ்டப்படுறார். ஒரு பசு மாடு கூட இல்லையே, ஒரு பசும் பால் நம்ம பையனுக்கு தர முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருக்காமே அப்படின்ட்டு. அப்போ தான் அவருக்கு வந்து அந்த துரோபதர் மன்னர் வந்து அன்றைக்கி சொன்னாரே, துரோபதர் அவர்கிட்ட போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அந்த நாட்டுக்கு போகிறார். பாஞ்சால நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுக்கு போயிட்டு இந்த துரோபத மன்னரை போய் பார்த்து, நண்பா நீ நானும் இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டோம், நான் உனக்கு பயிற்சியெலாம் சொல்லி கொடுத்தேன், வித்தைகளை சொல்லி கொடுத்தேன், நான் ரொம்ப இதாக சொல்கிறார். இவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்ன நினச்சிட்டார் அந்த மன்னர், என்ன நினச்சிட்டாருன்னா, ஐயோ பாதி, அதாவது நார்மலாக நிறைய பேர் அப்படி தான், எனக்கு வந்துட்டா நான் அதை செய்வேன் இதை செய்வேன், எனக்கு நான் பணம் இருந்துச்சுன்னு வையேன், நிறைய பேர் சொல்கிறது அதான், நான் மட்டும் என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நான் அப்படியே கொட்டுவேம்பாங்க, உனக்கு அந்த உதவி செய்வேன் இந்த உதவி செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன். ஆனால் அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பணம் வந்ததுக்கப்புறம் அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி தான் அவரும் நாட்டோடைய அரசை ஆள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்னுடைய ராஜ்யத்தில் பாதி தரேன்னு சொன்னவர், நாடு கைக்கு வந்தவுடனே ஆள் மாறிட்டார். அப்போ அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, ஐயோ நம்ம நாட்டில் பாதி கேட்க தான் வந்திருக்கான் நாட்டுக்குன்னு, இன்னும் யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டாப்புல. ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி, நீ யாரையா பிச்சைக்காரனாக இருக்க, நான் உனக்கு நண்பனான்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்தி அனுப்பிச்சிடறார். இந்த கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறதுங்கிறது எப்பயுமே வந்து ஒரு நெஞ்சில் வந்து ஒரு ஈட்டியை பாய்ச்சின மாதிரி தான், அது ரணம் மாதிரி என்றைக்கும் ஆறவே ஆறாது. உடனே இவர் வந்து அந்த கவலையில் ஆனால் இவர் கேட்க போனது என்னமோ பசுமாடு தான். அதுக்கு தான் கொஞ்சம் கேட்கணும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே நான் உன் நண்பன் அப்படின்னு சொன்ன, நீ கூட ஒரு தடவை சொன்னப்பா நாட்டில் பாதி தரேன்னு சொன்னியேன்னொடனே அவருக்கு உடனே டக்குன்னு நாட்டில் பாதி கேட்க போகிறான். அவர் கேட்க வந்தது வெறும் ஒரு பசுமாடு தான். இந்த ஒரு பசுமாடை அவருக்கு ஒரு நிமிஷம் அவர் கொஞ்சம் கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பசுமாடை அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். ஆனால் அவருக்கு நினச்சிக்கிட்டது என்ன, நம்ம நாட்டை கேட்க தான் வந்திருக்கான் அப்படின்னு தரல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு அடுத்து அவர் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சோன்னே இவரும் வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு அப்புறம் நம்ம அந்த பாண்டவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இள வயசு ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது அவருக்கு வந்து பீஷ்மர் மூலமாக அவர் வந்து அவங்களுக்கு ஒரு ஆசானாக மாறுறாரு. ஆசானம் மாதிரி அந்த அர்ஜுனன்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வில்வித்தை பயங்கரமாக கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் குரு தட்சணைன்னு ஒன்று கொடுக்கணும் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ அவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதான் அந்த பழி வாங்குதல்ங்கிறத பாருங்கள், அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு அந்த பழி வாங்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு துரோணாச்சாரியார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து இந்த திரௌபத மன்னனை வந்து தேரில் கட்டி இழுத்துக்கிட்டு வரணுன்ட்டாப்புல. இவனும் வந்து என்ன பண்ணுறது, அப்புறம் போகிறான் படம் எடுத்துகிட்டு போய் இழுத்துட்டு வரான். அது அவர் சொன்ன மாதிரியே அவர் வரும்போது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் வெறும் சும்மா அப்படியே ரத்தமும் சதையமாக நிற்கிறார், நரம்பு கிழிஞ்சி எலும்பு உடஞ்சி அப்படி. அப்போ வந்து அவர் பார்க்குறார், துரோணர்கிட்ட வந்து விட்டோடனே துரோணர் இப்படி பார்க்குறார், சரி இவர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு. துரோணர் வந்து பதிலுக்கு இன்னும் ரொம்ப கேவலமாக ரொம்ப அசிங்கப்படுத்துகிறார். நீ எனக்கு ஒரு நாடில் இடம் எனக்கு தர முடியாது, நீயே இன்றைக்கி நான் நினச்சேனா தான் நீ ராஜாவாக முடியும்னு சொல்லி இன்னும் ரொம்ப ஒரு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி, இப்போ ஒரு பாதி நாட்டை அவர்கிட்ட கொடுக்குறார். இந்த நீ பாதி வச்சுக்கோ, மீதி பாதியை என் மகன் அஸ்வத்தாமன் தான் ஆழ்வான்னு சொல்லி அவரை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவர் அனுப்பிச்சிட்றார். சரிங்களா, இது என்ன ஆகுதுன்னா, இதான் பாருங்களேன், இவர் பதிலுக்கு இப்போ கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம், இவரும் நிதானத்தை தவறிட்டார். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத யுத்தம் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா துரோணரை வந்து எல்லாம் சூழ்ச்சி பண்ணி, யார் நம்ம கண்ணன், தர்மர், சரிங்களா, இவர் நம்ம அர்ஜுனன் இருக்கார் இல்லைங்களா, அவர் எல்லாருமே எப்படின்னா சூழ்ச்சி பண்ணி தான் அவரை வந்து வீழ்த்துருவாங்க. சூழ்ச்சி பண்ணி அவர் வந்து கரெக்டாக அம்பு விட்டு, ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அதில் போயிட்டே இருந்தோம்னா இன்னும் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். அம்பு வந்து அவர் மேலே விட்டவுடனே
கரெக்டாக திரௌபத மன்னன் இதில் இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, திரௌபத மன்னன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு வரம் இருந்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும்னு அவன் வந்து வரம் இருக்கிறான். அதே மாதிரி வரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறகுது. அந்த பெண் குழந்தை தான் திரௌபதி. அவளால் தான் இந்த மகாபாரதமே வந்து சிக்கல் மேலே சிக்கல் ஆகும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரௌபத மன்னனுக்கு பிறந்த அந்த பையன் வந்து கரெக்டாக அர்ஜுனன் அன்பு விட்ட உடனேயே அவன் வந்து தலையை வெட்டிடுறான். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து திரும்பி பார்த்திங்கன்னா அஸ்வத்தாமன், அதாவது துரோணாச்சாரியோட மகன் பாண்டவர்களோட மகனை எரிச்சிருவான். சரிங்களா? அப்போ நீங்கள் பாருங்களேன், இப்படியே இது இப்படி தான் போகும். இது வந்து நீங்கள் மகாபாரதத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம எப்படி வாழணுங்கிறது அதுலேயே இருக்குது. சரிங்களா? நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. சகுனி அப்படி தான். சரிங்களா? அவனுக்கு எப்பயுமே அந்த பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரியே அவங்க அப்பா உருவாக்கியிருப்பார். அதுக்கு இவர்கிட்ட நிறையா அதுக்கான நியாயங்கள் இருக்குது. சகுனி வந்து பழி வாங்கணும், சூழ்ச்சி பண்ணணுங்கிறதுக்கான நியாயமான காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த பழி வாங்கணுங்கிற எண்ணத்தினால இவங்க சைடும் அழிஞ்சு போயிடுவாங்க, அவங்க சைடும் அழிஞ்சிருவாங்க, இவரும் அழிஞ்சிருவார். சகுனியும் எல்லாருமே போச்சு. சரிங்களா? அதாவது பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டவங்களும் அழிஞ்சு போனது தான் மிச்சம். எல்லாருமே அழிஞ்சு தான் போகிறோம். சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறது, நீங்கள் இந்த பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருந்தாலே நம்ம வாழ்க்கையாக இருக்காது, சாபமாகத்தான் போகும். சரிங்களா? கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு ஒன்றில் ஒரு வரப்பு தான் இருக்கும், அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அண்ணன் தம்பியும் வெட்டிக்குவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவன் மாமன் இவங்க மாமன் போச்சு, லைஃபு போச்சு. நீங்கள் நம்ம நினைக்கலாம் அவர் கொலை பண்ணிட்டாரு, அவர் பெரிய ஆளுன்னு. அவனை நீங்கள் போய் பார்த்தா தெரியும், ஜெயிலில் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. திருப்பி இவங்க எப்போ வெளியே வந்தாலும் அவங்க வெட்டுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதில் பயந்துக்கிட்டு தான் காலத்தை ஓட்டுவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து தனியால் போக சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி இருக்கார், இல்லை மிகப்பெரிய ஒரு கொலையாளி இருக்கார், இவர் ஏகப்பட்ட பேர்த்த கொண்டிருக்காரு, அவர் தனியாக போக சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நைட்டு தனியாக இருக்க சொல்லுங்கள், போச்சு. பயப்படுவாங்க. பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வந்து சாபமாக தான் போகும். நமக்கு வேணால் அடுத்தவங்க சொல்லலாம், வேணாம் அவர் பெரிய ரவுடி, அவர் பெரிய கொலைக்காரர் அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளே வந்து அவர் தான் நடுங்கிட்டு தான் இருப்பார். சரிங்களா? சாபமான வாழ்க்கையை தான் வாழ்வார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய பிறவி அது தொடர்ந்துக்கிட்டே போகும். நீங்கள் யாராவது ஒருத்தரை பழி வாங்கியிருப்பீங்க, அது என்ன ஆகும்னா உங்கள் மகனோட வாழ்க்கையில் முன்னேறவே முடியாத அளவுக்கு தடையை கொடுத்துரும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லபடியாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டாலே ஒரு சில தவறுகள் இருந்தாலும் சரி, அதை மன்னித்து விட்டீங்கன்னு சொன்னால் அதோடைய பலன் உங்களுக்கும் சரி உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி கண்டிப்பாக கிடைக்கும். அதில் மாற்றமே கிடைக்காது, மாற்றமே இருக்காது. சரிங்களா? நிறைய பேர்த்தோட ஜாதகத்தில் வந்து இது ஒரு பெரிய சிக்கலாகவே போகுது. இந்த பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் பண்ண போய் கடைசியில் பார்த்திங்கன்னா அது பரம்பரை சாபமாக மாறிடுது. அதுக்கப்புறம் நம்மளால் வந்து முன்னேற முடியாமல் போயிடுது. அது அவங்களுடைய பிள்ளைகளை வந்து சாபம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி சாபம் அரச குடும்பத்துக்கெலாம் மெயினாக வந்திருக்கு. அரசாள்ற குடும்பத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை நிறையா இருக்கும். சரிங்களா? ஏன்னா பழிக்கு பழி தான் இது, வேறு அவ்வளோதான். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி தான் இருந்தாகணும். இந்த நாட்டை வந்து அவன் பிடிப்பான், அப்புறம் அந்த நாட்டை இவன் பிடிப்பான், இப்படியே மாற்றி கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த யாராவது ஒருத்தங்க பாருங்கள், ஒருத்தங்க கூட ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, எல்லாம் அழிஞ்சு தான் போயிருப்பாங்க. சரிங்களா? அதனால் நம்ம நல்லதே நினைப்போம். ஒருத்தங்க கெட்டது செஞ்சாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள மன்னிச்சு விட பார்ப்போம். மன்னிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் உங்கள் பரம்பரையே ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழும். சரிங்களா? மேற்கொண்டு எனக்கு ஒருவேளை இந்த மாதிரி நான் எல்லாமே நல்லபடியாக தான் இருந்தேன், ஆனால் என்னால் வந்து அந்த சரியானபடி முடியலை, நிறைய பிரச்சனையாகவே இருக்குது, எனக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை, என்னோடய குடும்பம் சிரமப்படுது, ஒரு சரியாக எல்லாம் தடையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அதை பற்றி பேசுவோம். அதில் ஏதாவது தடைகள் இருந்தால், ஏன்னா நம்ம கோயில் வந்து பார்த்திங்கன்னா லகுவாராகி மட்டுமல்ல, ராகு கேது அந்த பரிகார ஸ்தலமாகவும் நம்ம இருக்குது. ஒவ்வொரு பஞ்சமிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ராகு கேதுக்கும் வாராகி அம்மாவுக்கும் நம்ம ஹோமம் பண்ணுவோம், ஒரு சிறப்பான ஹோமம் பண்ணுவோம். நிச்சயமாக அதில் வந்து எல்லா பிரச்சனையும் சரியாகும். அப்படி ஒருவேளை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமான ஒரு சில ஹோமங்கள் பண்ணி அவங்களுக்கு அந்த தடைகளை நீக்கி கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும், முடியலைன்னா அதுக்கு பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, இது முடியும் இது முடியாது. எல்லாத்தோடைய சாபத்தையும் சரி பண்ணும்போது ரொம்ப சிரமம். சரிங்களா? ஓரளவுக்கு குறைக்கலாம். ஒரு சிலருக்கு நல்ல முற்றிலும் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் முடியலை அப்படின்னா உங்கள் விருப்பம் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை வந்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம அப்புறம் அதை பற்றி பேசுவோம். என்றைக்கும் எல்லாம் நல்லா இருக்குன்னு வாராகி மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.